அறிவிப்புகளுக்கு முன்பாக ஒரு சாட்சி. சகோதரர் நப்திரி பிரதருடைய தகப்பனார் முத்தரசர் கடந்த நாட்டிலே அவர் கத்திரத்தில் நித்திரை அடைந்தார். அவரிடத்தில் அவர் இங்கே பாண்டிச்சேரியிலே அவருடைய மகளுடைய வீட்டிலே இருக்கும்போது நானும் அங்கிள் சென்று அவரிடத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து நான் மிக தெளிவாக அவர் சொன்னார். ஜெபித்தோம். அவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். பிறகு அவர் ஊரில் இருக்கும்போது மேலாளர்கள் இருக்கும்போது அவர் மரித்தார். குடும்பத்தாருக்கு சகோதரருக்கும் தேர்தலையும் ஆறுதலையும் தேவன் தாமே கண்டறிவார்கள். அதை குறித்து சகோதரர்கள் மத்தியிலே சாட்சி கொண்டு வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய தகப்பனார் பேர் முத்தரசன். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 12 வருஷம் ஆகிட்டு. எப்படிதான் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும்ட்டு அநேக முறை அவங்க சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க தூரத்தில் இருக்கிறதுனால அவங்க சபையில் கொண்டு வந்து உட்கார வைக்க என்னால் முடியல. ஆண்டவருடைய அன்பு எனக்கு நல்லா தெரியும். அவர் அளவில்லாத அன்புள்ள தேவன். பாவத்தில் இருந்த காலத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது நல்லா எனக்கு தெரியும். ஆனாலும் கூட என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க அந்த வழியில் நடத்த என்னால் முடியாமல் போயிட்டு 12 வருஷமாக ரட்சிக்கப்பட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டது. இப்போ 2 மாதமாக முன்னாடி எங்கள் அப்பா உடல்நல குறைவுனால என்னை வீட்டை தேடி இங்கே வந்த சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ ஜிப்மரில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அவர்கிட்ட நான் அடிக்கடி சொன்னது என்னன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்குங்க, அவர் உங்களை நல்ல சுகத்தை கொடுப்பாரு, அப்படியே மறித்து போனாலும் பரலோகத்தில் நீங்கள் அவரோட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் வேலை முடிஞ்சு வந்தோடனே பைபிளில் உள்ள சில கதையெல்லாம் சொல்லுவேன். லாசரை குறித்து சொல்லுவேன். வியாதியாக இருந்தவங்களை ஏசப்பா இப்படிலாம் சுகமாக இருந்தாரோ அந்த கதையெல்லாம் சொல்லுவோம். அவர் ஆச்சரியமாக கேட்டுட்டு, ஏசப்பா தான் என் தெய்வம்ப்பா அப்படின்பார். முன்னாடியெல்லாம் ஜெபம் பண்ணும் போது நீங்கள் ஜெபம் பண்ணப்பா நாங்கள் வெளில போகிறேன்னு சொல்லுவார். இப்போ ஆண்டவரை நல்லா ஏற்றுக்கொண்ட பிறகு என் கையை கட்டியமாக பிடிச்சிப்பார். பிடிச்சிட்டு எனக்காக ஜெபம் பண்ணுப்பா அப்படின்பார். ஜெபம் பண்ணி முடிப்பார், ஆமின்னு சொல்லுவார். எப்போ எங்கள் வீட்டு சின்ன வீடு இருக்கிறதுனால அவர் கட்டிலில் படுத்திருப்பார். நாங்கள் சுற்றி உட்காந்து குடும்ப ஜெபம் செய்வோம். பாடல்களை நாங்கள் பாடும்பொழுது அவர் கை தட்டுவார். கட்டிலில் படுத்துக்கிட்டே கையை தட்டுவார். அப்புறம் நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணி முடித்தோடனே அவர் தூங்குறாரு நினச்சிட்டு இருப்போம். ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஆமைன்னு சொல்லுவார். எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். சபைக்கு வர முடியல, ஆராதிக்க முடியல, ஞானஸ்தானம் எடுக்க முடியல. ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 நாள் கேப் கொடுத்தாங்க. நீங்கள் இன்னொரு 15 நாள் வச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, அந்த கேப்பில் ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் போய் கொஞ்சம் நாள் விட்டுருந்தேன். அந்த நாளில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 30ஆம் தேதி காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் என் தங்கச்சி அம்மாவை அழுவையோடு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பா இறந்துட்டாங்க, ரொம்ப உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கிறாரு, கை காலில் எந்த அசைவும் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே வீடியோ காலில் நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி முடித்தோடனே சரி உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னோன்னே சரி நான் கிளம்பிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி முடிச்சது அப்பா இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷத்தோட அப்பா நல்லா இருக்காரு, எந்திரிச்சு உட்காந்துருக்காரு, எங்களோட பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. உடனே அவர் என்ன செஞ்சுருக்காரு, எழுந்திரிச்சு எனக்கு பசியாக இருக்குது, மறித்து போனவர் எழுந்திரிச்சு சொல்கிறார் இந்த விஷயத்தை, எனக்கு பசியாக இருக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கிறாரு. அவருக்கு 2 கிளாஸ் பால் கொடுத்தாங்க. நல்லா குடிச்சிட்டு உட்காந்துட்டு எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் ஜெபம் பண்ணோம். பையன் அவங்களாம் ஜெபம் பண்ணோம், நாங்கள்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த ஜீவனை கொடுத்துருக்கிறார். நாங்கள் மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணதுனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, நீங்கள் உங்கள் வாயினால் பாவ அறிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அவருக்கு நான் எப்பயுமே சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பா நான் ஒரு பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க,
என்ன உமது பிள்ளையா ஏற்றுக்கன்னு பல முறை இதை நான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த விஷயத்தை அந்த நேரத்தில் அவர் செய்கிறார். ஏசப்பா, நான் ஒரு பாவி, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, என்ன உமது பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி முடிச்சு ஒரு 5 நிமிஷத்துல திரும்பவுமாக இறந்துட்டார். இப்போ திரும்பவும் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் நமக்கு அழுவையோடு ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி, நாங்கள் போனோம், எல்லாமே நடந்தது. அந்த டெத்தை எடுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே உள்ளூர் சபையிலேருந்து ஊழியக்காரர் என்ன செஞ்சாங்கன்னா, அப்பா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க, உங்கள் அப்பா இறந்ததுனால இங்கே நிறைய கூட்டமாக இருக்கிறதுனால இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்லலாமா என்று எனக்கு கேட்டாங்க. தாராளமாக சொல்லுங்க பிரதர்னு சொன்னேன். அப்போ எனக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அப்பா சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கல, எதுவுமே செய்யலை. ஆனால் அறிக்கை செய்திருக்காரு, பாவத்தை அறிக்கை செய்திருக்காரு, பரலோகத்துக்கு போயிருப்பாருன்னு ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மளோட பேசுகிற தேவனாக இருக்கிறதுனாலே என்னோட அருமையாக பேசினார். அந்த நேரத்தில் சுவிசேஷத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு வசனங்கள், நிறைய வசனங்களை சொன்னார். அதில் என்னோட பேசுகிற ஒரு வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது வலது பக்கம் ஒரு கல்லறையும் இடது பக்கம் ஒரு கல்லறையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவர் 2 பேருமே ரட்சிக்கப்படாதவர்கள் தான், 2 பேருமே மரணத்துக்கு பாத்திரவான்கள் தான். ஆனாலும் கூட கடைசி நேரத்தில் அந்த 2 கல்லறைகள்ல ஒரு கல்லர் சொன்னா, ஆண்டவரே, நாங்கள் நியாயப்படி தண்டனை அனுபவிக்கிறோம், நீங்க எந்த தவறும் பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறீர் அப்படின்னு சொன்ன அந்த உண்மையான நிலைமையை அவன் ஒத்துக்கொண்டான். அது பாவ அறிக்கைக்கு சமமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சொன்ன உடனே அவன் சொல்றான், பரலோகத்தில் என்ன நினைச்சு பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது அவர் சொல்ற, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் சொல்றார், நீ இன்றைக்கே என்னோட கூட பரதேசில இருப்பாய் அப்படின்னு சொல்றார். அப்ப நீ ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, சபைக்கு வரல, எதுவுமே ஆண்டவர் சொல்ல, நீ பாவத்தை உணர்ந்த உடனே நீ என்னோட கூட பரலோகத்தில் இருப்பாய் சொன்னார். இது அப்படியே எங்க அப்பாவுக்கு நடந்த அந்த சம்பவம் அந்த நேரத்தில் ஆண்டவரே வந்து என்னோட பேசினார். அதுக்காக நன்றி தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் உண்மையாகவே நல்லவர், வல்லவர். அவரை எப்படியும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். மரண தருவாயில் கூட ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சரீரம் இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒரு 10 வருஷம் வச்சு மறிக்க தான் போகுது. ஆனாலும் இந்த ஆத்மாவே அந்த பரலோகத்துக்கு சேர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக இந்த சபையில் உள்ள எல்லாரும் எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க. நான் 10 வருஷ காலமாக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் என்னுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார். அந்த சரீரத்தை காப்பாற்றுறனா கூட ஆத்மாவை ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. இன்னும் என் குடும்பத்தில் அம்மா தங்கச்சி எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் எந்த சபைக்கு போகிறதுங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே சரியான நம்ம சபை இல்லாதனால தான் அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு போகிறதுக்கும் ஆள் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு கூட பூரணமான ரட்சிப்புக்குள்ள வர நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.